ஹாய் டியர், டுடே நம்ம ஜெக்கியோட எஃப்எஃப் இருக்குல்ல, ஸோ அதோட 10th எபிசோட பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அண்ட் லாஸ்ட்டாக இதெல்லாம் முடிச்சிருப்போம் அப்படின்னா, இப்போ நீங்கள் அந்த இடத்துல தொங்கிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ ஜெக்கி உங்களை வந்து பிடிச்சிட்ருப்பாரு. ஆனால் அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்குங்கிறது கூட தெரியாமல் 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி அந்த ஐ கான்டாக்ட் போய்கிட்டே இருக்கும். ஸோ லவ் மீன்ஸ் தட் ஐ கான்டாக்ட் தானே. ஸோ எல்லாத்த விடையும் அந்த பார்வை இருக்குல்ல, ஸோ அதுதான் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த லவ் எக்ஸ்போஸ் பண்ணோம். ஸோ அப்படி தான் அடிக்கடி வந்துட்டு அந்த ஐஸ் 2 லாக் ஆகிக்கும் உங்களுக்கு. இப்போது அப்படி தான் நீங்கள் ஜெக்கியோட கண்ணை பார்க்க, அவர் உங்களோட கண்ணை பார்க்கன்னு உங்கள் 2 பேரையும் சேர்த்து கீழே ஒரு மனசில் என்ன பார்த்துட்ருப்பாரு. அது வேறு யாரும் கிடையாது, உங்களோட அப்பா தான். ஸோ இதோட முடிச்சிருப்போம். இதுக்கு அடுத்து என்னாச்சு அப்படிங்கிற என்ன எபிசோடில் பார்க்கலாம். ஸோ உங்களோட அப்பா கீழே நின்று மேலே அப்படியே அண்ணாந்து பார்த்துட்ருக்காரு. நீங்கள் 2 பேரும் நின்றுட்டுருக்கத, அதுவும் நீங்கள் அப்படியே தொங்கிட்டுருப்பீங்க. ஜெக்கி உங்களை பிடிச்சிருப்பாரு. உங்களோட அப்பாவை ஜெக்கி பார்த்துருப்பாரு. பார்த்ததுமே ஓயன் மாமா அப்படிங்கிறாரு. நீங்கள் ஐயோ அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு அப்படியே லைட்டாக கீழே திரும்பி பார்க்குறீங்க. ஸோ அப்படியே ஒரு மாதிரி பேலன்ஸ் ஃபுல்லாகவே ஜெக்கி தான் பண்ணிகிட்ருப்பாரு. அப்படியே லைட்டாக திரும்பி பார்க்குறீங்க. உங்களோட அப்பா தான் ஏன் கையை விட்றாத அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. அவர் கத்துறக்கத்துலேயே நீங்கள் வந்துட்டு பயந்து கையை விட்டுட்டீங்க. ஸோ அப்படியே அங்கேருந்து அப்படியே வெளில போயிருப்பீங்க மாடு. ஜெக்கி வந்து உங்களை பிடிச்சிட்டு அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கிறாரு. அதாவது உங்களை கையை மறுபடியும் பிடிச்சிருப்பாரு. அந்த விட்டு எஜ்ஜில் மறுபடியும் பிடிப்போம். ஸோ அந்த மாதிரி பிடிச்சிருப்பாரு. அப்புறம் என்ன, ஜெக்கி அப்படியே உங்களை பிடிச்சி மேலே தூக்கிடுறாரு. ஸோ நீங்கள் அப்படியே ஜெக்கியை ஹக் பண்ண மாதிரி அந்த பக்கம் போய் நின்றுக்கிறீங்க. உங்களோட அப்பா அப்பாடி இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது அப்படிங்கிறாரு. அவர் சரியான பேக்கு மாதிரி எதுவுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. அவருக்கு ஒன்றுமே புரியவும் மாட்டேங்குது. நீங்கள் என்னென்ன வேலை பண்ணுறீங்கன்னு அவருக்கு தெரியவே மாட்டேங்குது. அப்புறானியாக இருக்கிறாரு. மாப்பிள்ளை ரொம்ப தேங்க்ஸ்டா என் பொண்ணை காப்பாற்றுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா ஓயன் இரு நான் வரேன் அப்படின்ட்டு வராரு. அதாவது கீழேருந்து மேலே வரணும்ல, ஸோ அந்த மாதிரி வராரு. நேராக மேலே வந்ததுமே ஜெக்கிக்கிட்டையும் உங்ககிட்டையும் நல்ல வேலை அப்பா கரெக்டான டைமுக்கு வந்ததுமே உன்னை பிடிக்க சொல்லி அப்பா கிட்ட சொன்ன கட்டிக்கு பிடிச்சிட்டாரு. இல்லைனா நான் மட்டும் வரலன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்ட்டு அவர் சரி வா ஓயன் போகலாம் அப்படிங்கிறாரு. நீங்கள் நல்லா சிவபூஜையில் நாலு கரடி மாதிரி நான் என் மாமா கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ குறுக்கு பூந்து கேட்டுட்டு வர பேச்சை பார்த்தியா, இந்த டேடிக்கு கொஞ்சம் கூட வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அப்பாவை திட்டிட்டு இருக்கிறீங்க. ஜெக்கி வந்துட்டு ஏய் போடி அதை கூப்பிட்றாருல அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம்மா அப்படின்னு சொல்கிறீங்களா, சினிங்கி தொலை அதை போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கி அப்படியே உங்களை வந்துட்டு அங்கேருந்து தரத்தி விட்டுறாரு. அப்படி தான் நீங்கள் அப்பா 2 பேர் போயிருப்பீங்க. ஸோ கீழே போனது அம்மா கிட்ட இந்நேரம் பொண்ணு விழுந்திருப்பா தெரியுமா, மேலே மாடியிலேருந்து. நல்ல வேலை நாளைக்கு முதல்ல கோயிலுக்கு போகணும் அப்படி இப்படின்ட்டு இருக்காரு. உங்களோட அம்மா அவள் எதுக்கு அங்கேருந்து வேலை போனா அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன் நல்ல வேலை ஜேகே தான் பிடிச்சோம், இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் தெரியுமா அப்படிங்கிறாரு. ஜேகே பிடிச்சானா, அவனோட ரூம் பால்கனியில் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அப்பா சொல்லிடுவோம். நீங்கள் போச்சு அப்பா தான் சரியான மக்கு, ஆனால் அம்மா ஷார்ப்பு கண்டுபிடிச்சிருமே அப்படின்ட்டு திருத்துல முழிக்கிறீங்க. உங்களோட அதுக்கு தகுந்த மாதிரியே அவன் ரூமில் உனக்கு என்ன வேலை, அங்கே எதுக்கு போய் தொங்கிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம்ல ஓயன், நீ ஏன் அங்கே இருந்த, நீ எப்படி அங்கே போன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உங்களோட அப்பாவும் அம்மாவும். இப்போது மாட்டிட்டடா கைப்புள்ள அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அது வந்து அப்படிங்கிறீங்க. அதுக்குள்ளே ஜெக்கிக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி மாட்டிக்குவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கீழே வந்து அக்கா எனக்கு ரொம்ப தலைவலிக்குது, கொஞ்சம் சீக்கிரமாக கொஞ்சம் காஃபி போடுறியா அப்படின்னு கேட்க, உடனே உங்களோட அம்மா தான் தம்பி ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆச்சு ஒரே ஓட்டமாக ஓடியாராங்க கிச்சனுக்கு. ஆனால் உங்களோட அப்பா இன்னும் உங்களை அதை கேட்குதா அப்படியே நீங்கள் ஆன்சர் பண்ணுவீங்கன்னு வாயவே பார்த்துட்ருப்பாரு. நீங்கள் ஐயோ இதுக்கே வாயவே பார்த்துட்ருக்காரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அமைதியாக நிற்க ஜெக்கன்ட்டு மாமா கைவிடுதுன்னு கத்துறாரு. ஐயோ மாப்பிள்ள உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லுவோம். உன் பொண்ணு கொஞ்சம் தீனி கம்மியாக போடுமாம்மா, அவளை தூக்கவே முடியல, தூக்கி தான் எனக்கு கையை உடஞ்சிரும் போல இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் டாப்பிக்கை மாற்றி உங்களை வந்துட்டு மேலே போ அப்படின்னு சொல்லிட்டு ஜாடை பண்ணிடுறாரு கண்ணிலேயே. நீங்கள் தேங்க்ஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஓடிட்டுப்பீங்க. ஆனால் அந்த ஸ்டெப் கிட்ட போயிட்டு என்ன நினச்சிங்களோ தெரியல, திரும்பி பார்த்து அப்படியே அந்த ஃப்ளைங் கிஸ் கொடுப்பாங்களா, அந்த மாதிரி ஜேகே பார்த்து கண்ணடிச்சிட்டு ஒரு ஃப்ளைங் கிஸ் கொடுக்குறீங்க. அதை உங்கள் அப்பா பார்த்துட்றாங்க. ஜேகேக்கு வர ஐயோ பூச்சி மாட்டணும் அப்படின்னு நினைப்பாரு. ஆனால் உங்களோட அப்பா அவரும் கண்ணடிச்சிட்டு உங்களுக்கு ஒரு ஃப்ளைங் கிஸ் கொடுத்துட்டு பாய் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் சிரிச்சிட்டே ஒரே ஓட்ட ஓடிடுறீங்க. என் அப்பா இருக்க வரைக்கும் நான் எப்பயும் மாட்ட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இன்றைக்கி நடந்த கலவரத்தில் அத்தாடி இதுக்கு மேலே ஏதாவது ஒரு சின்ன ராங் மூவ் பண்ணால் கூட தொக்க மாட்டிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கப்பிச்சு பண்ணி படுத்து தூங்கிடுறீங்க. ஆனால் தூக்கமே வரலை. மாமா இன்றைக்கி வீட்டில் இருக்காரு, ஆனால் இன்றைக்கி நான் பண்ண வேலைக்கு ஆனால் என் மேலே எந்த தப்பு இல்லை, எல்லாம் இந்த மாமா தான். நான் தான் வர சொன்னேன்ல, வந்து இருக்கலாம்ல,
யாருன்னா இப்படி பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி புலம்பிட்டே பிறண்டுட்டு கிடக்குறீங்க. இந்த பக்கம் உங்களோட அம்மா, டேய் என்னடா ஆச்சு திடீர்னு தலை வலிக்குதுங்கிற அப்படின்னு சொல்லுவோம். உங்களோட அப்பா, ஏன் அவனுக்கு கை வலிக்குது அப்படிங்கிறான்னு சொல்ல, ஏய் என்னடா தலைவலியா கை வலியா அப்படின்னு கேட்க, ரெண்டும் தக்கா வலிக்குது அப்படிங்கிறாரு. நீங்கள் தப்பிச்சு போயிட்டீங்க, ஆனால் இப்போ அவர் மாட்டிக்கிட்டாரு. உங்களோட அம்மா, ஆமாம் அவள் அப்படி எங்கடா அங்கே வந்து விழுந்தா, நீ எப்படி பிடிச்சா அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ என்ன இது என்கிட்டே சுற்றி வராங்க அப்படின்ட்டு, எனக்கு என்ன தெரியும், மாமா கேளு, மாமா தான் மாப்பிள்ளை பிடிட்டான்னு கத்துனாரு, அதனால தான் நான் பிடிச்சேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடியே இவங்க நின்றுட்டு இருந்திருப்பாங்க, அது உங்கள் அப்பா பார்த்துருப்பாரு. ஆனால் அதை அவர் வந்துட்டு எப்படி சொல்கிறது, அது அவருக்கு ஞாபகம் இல்லாமல் ஆமாம் ஆமாம் நான் தான் பிடிக்க சொன்னேன்னு சொல்லிடுறாரு. ஜேகேக்கு தெரியும் உங்களோட அப்பா இந்த மாதிரி தான் மக்கு தரமாக ஏதாவது சொல்லுவார்னு, அதனால அப்பாவுக்கு ஒருத்தர் விட்டார். இப்போது அப்படியே தான் டைம் கொஞ்சம் ஸ்கிப் ஆகுது. ஜெக்கியும் போயிட்டு தூங்கியிருப்பார், நீங்களும் போய் படுத்து தூங்கியிருப்பீங்க. நெக்ஸ்ட் டைம் மார்னிங் எந்திரிக்கிறீங்க. எந்திரிச்சு பார்க்குறப்போ மணி 10, வீட்டில் ஒருத்தரும் இல்லை. அப்பா வேலைக்கு போயாச்சு, அம்மா வேலைக்கு போயாச்சு, ஜெக்கியும் கிளம்பியாச்சு. தனியாக இருக்கீங்க. உங்களுக்கு தனியாக செப்பரேட்டாக மொபைல் எல்லாம் கிடையாது இல்லையா, அதனால் சாராக்கு கூட கால் பண்ணி பேச முடியாது. ஐயோ இப்படி போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிவி ஆன் பண்ணால் எதுவுமே பிடிக்க மாட்டேங்குது. அது வந்து ஒரு சில டைமில் நம்ம என்ன தான் அது எவ்வளோ சேனல் இருந்தாலும் என்ன தான் நல்லா இருந்தாலும் மாற்றி மாற்றி பார்த்தா கூட நமக்கு அது பிடிக்காதுல்ல, செம்மையாக போர் அடிக்கும்ல, சாகிற அளவுக்கு போர் அடிக்கும் பார்த்தீங்களா, அப்படி தான் இருக்குது இன்றைக்கி உங்களுக்கு. ஸோ நீங்கள் சேனலை மாற்றி மாற்றி பார்த்தும் கூட உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப போர் அடிக்கவும் டிவி ஆஃப் பண்ணிடுறீங்க. அப்போ தான் டக்குன்னு தோணுது, நம்ம ஏன் மேக்கப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு அம்மாவோட ரூமில் வாங்க பீரோ ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணால் அவங்கக்கிட்ட நிறையா சாரீஸ், நிறையா கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இவ்வளோ இருக்கா, இதெல்லாம் வேணாம் இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் நார்மல் யூஸுக்கு தான் கட்டுவாங்கன்ட்டு தேடுறீங்க. ஸோ நிறையா தேடுறீங்க. அப்போது அவங்களோட கல்யாணத்துக்கு எடுத்துருப்பாங்கள்ல பட்டு புடவை, அது உங்கள் கண்ணில் படுது. அது மேலே உங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை, ஆனால் அம்மா தரவே மாட்டாங்க, சும்மா தொட்டு பார்க்க கூட, ஏன்னா அது அவங்களோட மெமரிஸ் இல்லையா, ஸோ அதனால தரமாட்டாங்க. நீங்கள் இன்றைக்கி தான் அம்மா இல்லைல்ல, எடுத்து கட்டி பார்த்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துடுறீங்க. ஸோ அவங்களோட ப்ளவுஸ் எல்லாம் போட்டு அந்த நார்மல் ஃபார்மேட்டெல்லாம் பண்ணியாச்சு. ஸோ அந்த ப்ளவுஸ் எல்லாம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் அந்த ப்ளீட்டில் எடுக்கணும்ல, அது உங்களுக்கு தெரியல. இது யூடியூப்பில் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சா யூடியூபுக்கு ஃபோனும் கிடையாது. அப்படியே கண்ணை மூடி உட்காந்துட்டு அம்மா கட்டுறப்ப நிறைய டைம் சாரீ கட்டுறப்ப பார்த்துருப்பீங்கள, அதெல்லாம் இமேஜின் பண்ணி பார்க்குறீங்க. இப்படி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இப்படி பண்ணி ஒரு வழியாக கட்டி பழகிட்டீங்க. அப்போது அழகாக சாரியெல்லாம் கட்டிட்டு கண்ணாடி கிட்ட போய் நின்று பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குது. அச்சோ அயன், இவ்வளோ அழகா நீ, அழகுன்னு தெரியும், இவ்வளோ அழகுன்னு சத்தியமாக தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குது, அந்த அவுட்ஃபிட் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறமா போயிட்டு அம்மாவோட கபோர்டெலாம் ஓப்பன் பண்ணி அவங்க ஜுவல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அப்படியே அவங்களோட ரூம்லேருந்து உங்கள் ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கிறீங்க. ஸோ எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டு உங்களோட ரூமில் பெட்டில் வச்சுட்டு ஒவ்வொன்றா போட்டுக்கிறீங்க. அழகாக அந்த தோடெல்லாம் பார்க்குறீங்க, நிறையா வச்சுருக்காங்க. என்கிட்ட கூட இத்தனை இல்லை, ஆனால் என் அம்மா கிட்ட பாரு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்க ப்ரொஃபஸர் இல்லையா, காலேஜெல்லாம் போகிறாங்க, அதனால் நிறைய வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த வளையலெல்லாம் எடுத்து போட்டு பார்க்குறீங்க, அதுதான் கொஞ்சம் பெருசாக இருக்குது. என்ன இது பெருசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து நிறையா போட்டுக்கிறீங்க. ஸோ இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து கையில் காதலன்னு மாட்டிக்கிறீங்க. அதனால வந்துட்டு அந்த லாஸ்ட்டாக அந்த ஃபைனல் டச் மேக்கப் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பார்க்குறீங்க ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. என்ன மிஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தால் தலையில் பூ இல்லை. பூ இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ யோசிச்சு பார்க்குறீங்க, உங்களோட ஸ்கூலில் ஆனுவல் டேக்கு வந்துட்டு டான்ஸ் ப்ரோக்ராமுக்காக ஏதோ பூ மாதிரி ஒரு செட்டு வாங்கியிருப்பீங்க. அது ஞாபகம் வரவும் ஐயோ அது எங்கே இருக்குன்னு போய் தேடி ஒரு வழியாக அதுவும் வந்துட்டு அம்மாவோட கபோர்டில் தான் இருந்திருக்கும். அதையும் எடுத்துகிட்டு வந்து அப்படியே உங்களோட தலைக்கெல்லாம் வச்சுட்டு அந்த ஜடை இதெல்லாம் இருக்குல்ல, ஸோ ஜடை செட்டே இருக்குது, அதை அப்படியே எடுத்து தலைக்கு மாட்டிக்கிறீங்க. பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குது. அச்சோ என் சத்தியமாக நீ இவ்வளோ அழகாக இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலையே. ஆனால் இதை நான் எப்படி ஒரு ஃபோட்டோ கூட எடுத்துக்க முடியாது, ஏன்னா என்கிட்ட தான் ஃபோன் இல்லையே. அப்போ நான் மேக்கப் பண்ணது எல்லாமே வேஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்ருப்பீங்க. ஆனாலும் சரி ஓகே பரவாயில்ல, ஃபோன்லாம் இருக்குது, அம்மா இந்த சாரீ எடுத்தது பார்த்தா பிச்சு போடுவாங்க, அதனால் அம்மா வரத்துக்குள்ளே எவ்வளோ என்ஜாய் பண்ண முடியுமோ அவ்வளோ என்ஜாய் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஃபோனே இல்லை கேமராவும் இல்லை,
ஆனால் அங்கங்கே போய் நின்று போஸ் கொடுக்கறது தனியாக ஓகேவா. ஸோ ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கிட்டு போஸ் கொடுக்கறது, அப்புறம் கிச்சனில் போய் நிற்கிறது, அங்கே ஒரு போஸ் கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு ஹாலில் வருது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடு ஃபுல்லாக சுற்றி இருப்பீங்க. ஆனால் ஃபோட்டோ எடுத்திருந்தா கூட அவ்வளோ அழகாக அதெல்லாம் மெமரிஸ் மாதிரி இருந்திருக்கும். ஆனால் ஃபோட்டோவே எடுக்காமல் நீங்கள் ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுத்துட்டு வந்துருப்பீங்க. இப்போது வந்து டிவி போடுறீங்க, நீங்கள் உங்களுக்கு அந்த ட்ரெஸ்ஸை மாற்றுறதுக்கே விருப்பம் இல்லை, உங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருச்சு அந்த அவுட்ஃபிட்டு. ஸோ டிவியை வந்துட்டு ஆன் பண்ணுறீங்க, அதில் அழகாக பாட்டெல்லாம் போட்டுட்ருக்காங்க. உடனே மேடம் அந்த சாரியெல்லாம் கட்டிட்டு ஜுவல்ஸ் எல்லாம் போட்டங்காட்டிக்கு வெயிட்டாகவே இருக்குது, அதனால் ஸ்லோ மோஷனில் வந்துட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருப்பீங்க. அவ்வளோ அழகாக வந்துட்டு எப்படி சொல்கிறது, உங்களை நீங்களே ரசிச்சுட்டு கண்ணாடியில் பார்த்துக்கிட்டு ஆடிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ சாங்கை போட்டு விட்டுட்டு நீங்கள் ஜாலியாக வைப் பண்ணிவிட்டு அழகாக ஆடிக்கிட்டு இருக்கீங்க. அப்போது கரெக்டாக அந்த பக்கம் இருந்த ஜேகேவும் உங்களோட அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்திருப்பாரு, ஏக்கா நீ குக் பண்ணி கூட வைக்கலன்னு சொல்கிற, மைன் என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்ல, டே அவளுக்கு ஏதாவது ஆர்டர் பண்ணி விட்டுண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அவகிட்ட ஃபோனே இல்லை அப்படின்னு ஜேகே சொன்னதுக்கப்புறம் தான், ஐயோ நான் மறந்துட்டேன், அவளோட அப்பாவும் இன்றைக்கி ஆஃபீஸ் போயிடுவார்ல அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே எனக்கு ஆஃப்டர்நூன் கிளாஸ் ஃப்ரீ தான், நான் பெர்மிஷன் போட்டு நான் போயிட்டு வந்துடுறேன், நான் போய்ட்டு ஃபுட் ஏதாவது ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்துட்டு வந்துடுறேன், நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு ஜேகே உங்களுக்காக சாப்பாடு வாங்கிட்டு வருவார். ஆக்சுவலாக உங்களுக்கு சமைக்கலாம் தெரியாதா, அது இல்லாமல் சாருக்கு வேறு புதுசாக அவங்க மேலே பாசம் பொங்கிட்டு வருதில்ல இப்போல்லாம், அதனால வந்துட்டு உங்களுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோன்னு பார்த்து அந்த ஹோட்டலில் போய்ட்டு ஃபுல்லாக எல்லா சாப்பாடும் நிறையா வாங்கிட்டு வந்திருப்பார். உங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸு, ஜூஸு, அது இது சாக்லேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் வாங்கிட்டு மனுஷன் வாசல் படியில் வந்துட்டு நின்னா, நீங்கள் என்னடாண்ணா அப்படியே அழகா தஞ்சாவூர் பொம்மை மாதிரி அழகாக மேக்கப் பண்ணிட்டு அழகாக ரெடி ஆகிட்டு க்யூட்டாக இப்போ வந்துட்டு பரதநாட்டியம் ஆடிட்டுருக்குறீங்க. ஸோ பரதநாட்டியமே தெரியாது, ஆனாலும் இதோ அந்த மாதிரி இந்த ட்ரெஸ்ஸுக்கு அந்த டான்ஸ் மேட்ச் ஆகும்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. அவ்வளோதான், சும்மாவே அவர் உங்களை பார்க்க பாருன்னு பார்ப்பாரா, இப்போது செலவாக வேணும், அவ்வளோ அழகாக பொம்மை மாதிரி இருக்கீங்க, அப்படியே வச்சக்கந்து வாங்காமல் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அவர் அப்படியே வாசல் படி இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துல அந்த கதவுக்கிட்ட தலையை அப்படியே சாய்ச்சி வச்சுக்கிட்டு வாங்கிட்டு வந்த பொருளை அப்படியே கையில் வச்சுட்டு கையை கட்டி அங்கே நின்று தலையை சாய்ச்ச மாதிரி உங்களை பார்த்துட்டே இருப்பார். நீங்கள் இந்த பக்கம் அழகாக பாட்டு பாடிட்டே டான்ஸ் ஆடுவீங்க. கண்ணுக்குள் கொத்தி வைப்பேன் என் செல்ல கண்ணனே வா, ததைத்தி ஜெய்கதைக்க என்னோடு ஆடவா வா, அடிக்கடி உனை பிடிக்கனா வன்றாடிட அப்படின்னு சொல்லி பாடிட்டே என் கண்ணனே வாடா அப்படின்னு சொல்லி பாடிட்டே இந்த பக்கம் கதவு சைடு திரும்பியிருப்பீங்க. அப்படியே கையை அப்படியே வான்னு சொல்லி கூப்பிடுற மாதிரி டான்ஸ் ஆடி இருந்திருப்பீங்களா. ஸோ அப்படியே வந்துட்டு தலையில் லைட்டாக சாய்ச்சி அப்படியே கையை வாடா வான்னு அந்த மாதிரி சொல்லுவாள். ஸோ அந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணியிருப்பீங்க. பார்த்தா உங்களோட கண்ணுன்னா வேறு யார், நம்ம ஜேகே. ஸோ அங்கே ஆல்ரெடி நின்றுட்டுருக்காரு, அப்படியே உங்களையும் பார்த்துட்டே இருப்பார். மாமாவா, இந்நேரத்தில் எப்படி வர முடியும், வர பகல் கனவு காண ஆரம்பிச்சுட்டு ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பவும் என் கண்ணனே வாடாவா அப்படின்னு பாடுறீங்க. ஸோ ஜேகே அப்படியே அங்கேருந்து உள்ள ஸ்லோ மோஷனில் நடந்து வராரு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. என்னது பகல் கனவாக இருந்தாலும் இவ்வளோ ரியாலிஸ்டிக்காவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கண்ணை தேய்ச்சி பார்க்குறீங்க. ஜேகே உங்கள் பக்கத்தில் வந்து நின்றுட்டு உங்களோட ஷோல்டரில் அப்படியே எப்படி சொல்கிறது, நம்ம அப்படியே ஷோல்டரை ஹக் பண்ணி பிடிச்சா பிடிப்போம்ல, ஸோ அந்த மாதிரி ஹைட்டாக இருக்கிறவங்க நம்ம ஷோல்டரை அந்த மாதிரி ஹக் பண்ணி பிடிச்சாலும் பிடிப்பாங்கள்ல, அப்படி தான் அப்படியே ரெண்டு கையும் உங்களோட கழுத்தை சுற்றி பிடிச்சிக்கிட்டு வந்துட்டேன்டி அப்படிங்கிறாரு. நீங்கள் மாமா நீ எப்படிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நீ தானே கண்ணனே வாடாவான்னு கூப்பிட்டேன், அதான் வந்துட்டேன் அப்படிங்கிறாரு. நான் கூப்பிட்டது உனக்கு எப்படி கேட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஏன்னா நான் வாசலில் தான் நின்றுருந்தேன் அப்படிங்கிறாரு. எப்போ வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நானா, நீ இதுக்கு முன்னாடி ஒரு சாங்க்கு டான்ஸ் ஆடிட்டு இருந்தியே அப்போவே வந்துட்டேன் அப்படிங்கிறாரு. ஆக்சுவலாக அது வேறு சாங் கிடையாது, அது வேறு என்னென்னா இந்த சாங் பருத்தி வீரன் மூவியில் ஒரு புளிய மரம்னு சாங் வரும்ல, அந்த பாட்டு போட்டிருந்துருப்பாங்க. நீங்கள் அப்படியே சாரீ கட்டிட்டு ஒரு மாதிரி ஆட முடியாமல் அதை ஒரு மாதிரி தூக்கியெல்லாம் பிடிச்சிக்கிட்டு டங்குன்னு ஆடிட்டு இருந்திருப்பீங்க. அப்போவே வந்துட்டுன்ட்டு சிரிக்கிறாரு. ஐயோ நீ அதெல்லாம் பார்த்த அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஏன் பார்த்துட்டே
அழகாக தான் அண்ணன் அப்படிங்கிறாரு. உங்களுக்கு வேறு வெக்கமாக வருது. மாமா நீ சும்மா எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லி கேட்கவும், மேடம் காலையில் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஐயோயோ மறந்துட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், நீ சாப்பிடணும்னு நினச்சிருந்தாலும் அங்கே ஒன்றும் இல்லை. உங்களோட அம்மா இன்றைக்கி சமைக்காமல் நேராக என் கூடயே வந்துட்டாங்க. நாங்கள் 2 பேருமே காலேஜில் போய் தான் சாப்பிட்டோம். சரியா இந்தா அதான் வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிறாரு. எனக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இல்லை உன் தாத்தாக்கு அப்படிங்கிறாரு. சரி குடும்பம்மா அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு போகிறீங்க. உங்களுக்கு வேறு கரெக்டாக அதை சாரீ கட்டிட்டு நடக்கவும் முடியல, ஒழுங்காக நடக்கவும் தெரியல, ஒரு மாதிரி அப்படிக்கா நடக்கிறீங்க. ஜேகேக்கு செம்ம சிரிப்பாக இருக்குது. ஆனால் பார்க்கறதுக்கு அப்படி துணி கடை பொம்மை மாதிரி அழகாக இருக்கீங்க. நீங்கள் அதை சாப்பாடு கொண்டு போய் அங்கே வச்சுட்டு மறுபடியும் வரீங்க. ஸோ தண்ணி கொண்டு வரீங்க ஜேகேக்கு. அவரு தண்ணி குடிச்சிட்டு, ஆமாம் உனக்கு யார் இதெல்லாம் கட்டி விட்டா? இது அக்கா கல்யாணத்துக்கு எடுத்த சாரீ மாதிரி இருக்கே அப்படிங்கிறாரு. நீங்களும் ஆமாம் அம்மாவோட சாரீ தான், என்னை தொட்டு பார்க்க கூட விடாது. அதான் இன்றைக்கி அம்மா இல்லைன்ட்டு நான் எடுத்து கட்டி பார்த்துட்டேன். எப்படி இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சுற்றி காட்டுறீங்க. ஜேகே அப்படி உங்களை ஓடி வந்து எப்படி ரொம்ப நாள் டைட்டாக ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிப்பாங்கள்ல, அப்படி உங்களை வந்துட்டு அந்த குழந்தைங்கள ஹக் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி ஹக் பண்ணி பிடிச்சிக்கிறாரு. நீங்கள் சொல்லு எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்படியே மேலேருந்து பார்க்குறாரு. அழகா அந்த தலைக்கெல்லாம் ஏதோ ஒட்டி இருக்கீங்க. ஸோ ஃபுல் பொண்ணு, அதாவது எப்படி சொல்கிறது, ஃபுல்லாக கல்யாண பொண்ணு கெட்டப்பில் அப்படியே இருக்கீங்க. ஒரு அச்சு பெசர் இல்லாமல் அவ்வளோ அழகாக இருக்குது. அப்படி பார்க்குறாரு. மேலே அழகாக அந்த ஜடைக்கெல்லாம் ஏதோ வச்சுருக்கீங்க, அந்த பூ செட்டு மாதிரி வச்சுருக்கீங்க. ஜடை அப்படியே வளர்த்தியாக இருக்க மாதிரி அந்த இதுவும் வச்சுருக்கீங்க. அது ஃபுல்லாக செட்டோடு இருக்குது. அது அப்படியே வந்து தொட்டுட்டு பார்க்குறாரு. இதெல்லாம் எப்படி பண்ண அப்படின்னு கேட்க, இதெல்லாம் வீட்டில் இருந்து எடுத்து தலையில் மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிறீங்க. ஸோ அப்படியே உங்களோட காதில் ஜிமிக்கி, அன்காலத்தில் அம்மாவோட நெக்லஸ்ஸு, ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒட்டியானம், வளையலுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து மாட்டிருக்கீங்க. ஜெக்கி பார்க்குறாரு. அழகாக இருக்கா என் கரையே பட்டு போச்சு அப்படிங்கவும், அவ்வளோ அழகாக இருக்கேனா? எனக்கு தெரியுமாம்மா நான் அழகு தானே, ஆனால் உன் கண்ணு படுற அளவுக்கு அழகாக இருக்கேன்னா எனக்கு வெக்கமாக வருதுன்னு சொல்லிட்டு ஜெக்கோட செஸ்ட்டில் போய்ட்டு உங்கள் ஃபேஸை வச்சு அப்படி மறைச்சிக்கிறீங்க ரொம்ப வெக்கப்பட்டுட்டு. அவரும் சரி ஓகே உன்னை ஃபோட்டோ எடுக்கட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நிஜமாவா? நான் கூட காலையில் ஃபீல் பண்ண தெரியுமா, இவ்வளோ கஷ்டப்பட்டு மேக்கப்லாம் போட்டேன், ஆனால் ஃபோட்டோ எடுக்கக்கூட ஒரு ஃபோன் கையில் இல்லையேன்னு சொல்லி ஃபீலிங் எனக்கு. ஆனால் நீ எப்படி தான் வரேன்னே தெரியல, வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அதான் மாமா இருக்கல்ல வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை போய்ட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அங்கங்கே நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காரு. நீங்களும் க்யூட்டாக அழகாக போஸ் கொடுக்குறீங்க. அப்போது ஜேகேவும் உங்களை வந்துட்டு அழகாக ஃபோட்டோ எடுத்துகிட்ருப்பாரு. நீங்கள் டக்குன்னு வந்துட்டு மாமா வா 2 பேர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து நிற்கிறாரு செல்ஃபி எடுக்கிற மாதிரி. நீங்கள் இப்படியே வா அப்படின்னு சொல்லி கேட்க, வேற போடுறி அப்படிங்கிறாரு. நீங்கள் இப்படி இல்லை, அது நான் சொல்கிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவோட ரூம் கூப்பிட்டு போகிறீங்க. அங்கே தான் வந்துட்டு அப்பாவோட திங்ஸ் அம்மாவோட திங்ஸ் எல்லாம் கூட, ஸோ அவங்களோட ரூம் தானது. அங்கே அம்மாவோட ட்ரெஸ்க்கு பக்கத்துலேயே இன்னொரு கப்போர்டில் அப்பாவோட அந்த வெட்டிங் ட்ரெஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் எடுத்து கொடுத்து அம்மா இந்த இது போட்டுக்கோ அப்படிங்கிறீங்க. லூசா நீ, எனக்கு இதெல்லாம் வேணாம் அப்படிங்கிறாரு. ப்ளீஸ் போட்டுப்பே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒட்டிலே பேசி கேட்க, ஐயோ போட்டுக்கிறேன், ஆனால் இதெல்லாம் ஒரு மாதிரி சில்லியா இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்களும் இல்லையே சில்லியாலாம் இல்லையே, எனக்கு ஆசையாக இருக்குது, போட்டுக்கிறியா, நம்ம 2 பேரும் கப்பல் ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம் அப்படிங்கிறீங்க. ஹலோ முதல்ல நீ காலேஜ் முடி, டிகிரி சர்டிஃபிகேட் வாங்கு, டிகிரி ஃபோட்டோ ஷூட் எடு, அதுக்கப்புறமா கப்பல் ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம் அப்படிங்கிறாரு. மாமா ப்ளீஸ் ப்ரீ வெட்டிங் அப்படிங்கிறீங்க. என்ன விளாடாத, திடீர்னு அக்காவுக்கு இது வந்துட்டானா இல்லை மாமாவுக்கு இது வந்துட்டா பெரிய பிரச்சனை ஆயிரும்டி, நீ தான் சின்ன பொண்ணு, ஆனால் எனக்கு தான் தேவையில்லாமல் பிரச்சனை அப்படிங்கிறாரு. ஹலோ நான் பார்த்துக்கிறேன், என் ஆசைப்பட்டு கேட்குறேன், இது கூட செய்ய மாட்டியான்ட்டு அம்மா கேட்குறீங்களா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிறாரு. பார்த்தா உங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. மாமா நீ செம்ம அழகாக இருக்க, அப்பா ட்ரெஸ் உனக்கு கரெக்டாக தான் இருக்குது, ஆனால் லென்த்து தான் பத்தலை அப்படின்னு சொல்லவும், அதான் நான் வேஸ்ட் மேல்ட்ரிக் கட்டியிருக்கல அப்படிங்கிறாரு. ஓகே நீ நல்லா மேனேஜ் பண்ணிக்கிட்ட அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்துட்டு இந்த ரீல்ஸ் எல்லாம் எடுப்பாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஸ்டாண்ட் வச்சுருப்பீங்க. அம்மா வந்துட்டு ஃபோன் கொடுத்தாங்கன்னா சில டைம் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருப்பீங்க, ரீல்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருப்பீங்க போர் அடித்தா. இப்போது அந்த ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு ஃபோட்டோவை அதில் ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு ஃபோனை அதில் ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு
அம்மா பாஸ் கொடு அப்படின்னு சொல்லவும் அவரும் அப்படியே கை கட்டி நிற்கிறாரு. நீங்கள் அப்படியே அவர் பிடிச்ச மாதிரி ஷோல்டரில் கை போட்ட மாதிரி நின்று அப்படியே சிரிக்கிறீங்க. உங்களை அப்படியே டக்குன்னு அவர் பார்க்கவும் நீங்கள் சிரிக்கவும் நீங்கள் 2 பேரும் அப்படியே பார்த்து சிரிச்சுக்கிற மாதிரி ஃபோட்டோ கிளிக் ஆகிடுது. அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நீ வேட்டியை ஃபுல்லாக விடாத, நல்லா இல்லை, மடிச்சு கட்டு அப்படின்னு சொல்கிறீங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, முதல்ல அந்த ட்ரெஸ்ஸே போட மாட்டேன் அப்படிங்கிறாரு. இரு நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே அப்படி கீழே உட்காந்து அந்த வேட்டியெல்லாம் கரெக்டாக எடுத்து மடித்து இந்த இப்போ கட்டிக்கோ, இந்த மாதிரி இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லி காட்டுறீங்க. அவரும் நீங்கள் சொன்ன மாதிரி எடுத்து மடித்து கட்டிக்கிறாரு. அந்த ஷர்ட் எடுத்து வெளியே விடு, அசிங்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லவும் வேஸ்ட்டியை மடித்து கட்டிட்டு ஷர்ட்டை வந்துட்டு வெளியே எடுத்து விட்டுறாரு. இப்போது பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. அச்சோ மாமா, எனக்கே எப்படி சொல்கிறது, என் கண்ணே பற்றும் போல் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவரும் அப்படியா, பட்டுட்டு போட்டோம் உன் கண் தானே அப்படிங்கிறாரு. நீங்கள் சிரிச்சுக்கிட்டே அடுத்த போஸ் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்கிறீங்க. சரி ஓகேன்ட்டு டைமர் ஆன் பண்ணியிருப்பீங்க ஃபோனில். ஸோ நீங்கள் அப்படி கை காட்டினீங்க அப்படின்னா அது வந்துட்டு ஒரு 4 செகண்ட் கழித்து கரெக்டாக ஃபோட்டோ கிளிக் பண்ணிடும். அந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு மறுபடியும் இப்போ வந்துட்டு மாமா இப்போ இந்த போஸ் கொடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு ஜேகேவோட ஷோல்டர் அப்படியே எப்படி கழுத்தை கட்டி பிடிச்சிக்க மாதிரியும் ஜேகே வந்துட்டு உங்களோட ஹிப்பை பிடிச்சிக்கிற மாதிரி, தட் மீன்ஸ் வல்கராலாம் இல்லடி, அழகாக க்யூட்டாக தான். ஸோ அப்படி பிடிச்சிக்கிற மாதிரியும் நிற்கிறீங்க. அப்படி மாமா மாமா என்ன பார்க்குறியா, என்ன பாரு அப்படிங்கிறீங்க. அவரும் பார்க்குறடி அப்படின்ட்டு இப்போ நீங்கள் அவர் பார்க்க அவர் உங்களை பார்க்குற மாதிரி இந்த போஸ்ட்டில் ஒரு ஃபோட்டோ கிளிக் ஆகுது. அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ மறுபடியும் இப்போ கேமரா பாரு அப்படிங்கிறீங்க. ஸோ இப்படி தான் கிட்டத்தட்ட 2 பேரும் கிச்சனு மொட்டை மாடி அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு வளைச்சி ஃபோட்டோ வீடியோவாக எடுத்து தள்ளிட்டீங்க. ஸோ ஜேகே கேட்குறாரு, ஆமாம் காலிலேருந்து நீ சாப்பிடல, மரியாதை வந்து சாப்பிடு, பசிக்கவே இல்லையா அப்படின்னு. நீங்கள் பசி தெரியல, நீ தான் கூட இருக்கல, இன்னும் கொஞ்சம் நேரமாம்மா அப்படின்னு சொல்கிறீங்க. அடித்து போடுவேன். ஒயன் எனக்கு கிளாஸ் இருக்குது, ஏதோ ஒரு ஃப்ரீ கிளாஸ் இருந்துச்சு, ஃப்ரீ ஹவர் இருந்துச்சு, நான் வந்தேன். சரியா, பொழுதுனிக்காக அது மாதிரி பண்ண முடியாது, ஒழுங்காக சாப்பிடு, நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாரு. நீங்கள் லாஸ்ட்டாக ஒரு ஃபோட்டோ அப்படின்னு கேட்குறீங்க. அது என்னடி லாஸ்ட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது இல்லை, இப்போ எடுக்கிற ஃபோட்டோவில் லாஸ்ட்டாக ஒரு ஃபோட்டோ ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறீங்களா. சரி வரவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறாரு. நீங்கள் மாமா என்னோடய ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்க அப்படிங்கிறாரு. அப்படின்னு நீங்கள் சொல்லவும் அவரும் வந்துட்டு அந்த மாதிரி பண்ணுறாரு. ஸோ அதுவும் ஒரு கிளிக்கு ஃபோட்டோ எடுக்குது. நீங்கள் இப்போ என்ன தூக்கிக்கோ அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் என்னடி எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்க அவ்வளோதான் இது ஒன்று தான் நீங்கள் சொல்லவும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே அழகாக தூக்கிக்கிறாரு. நீங்கள் ஜேகேவோட ஃபோர்ஹெட்டில் வந்துட்டு கிஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் மாமா அந்த ஃபோட்டோவில் காட்டு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லவும் எனக்கு டைம் கிடையாது, எனக்கு வேலை இருக்குது, பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் தூக்கிட்டு ஓடிடுறாரு. நீங்கள் ஃப்ராடு, இவ்வளோ ஃபோட்டோ எடுத்து ஒன்று கூட காட்டாமல் போகிறான், ஐயோ நான் பார்க்கணுமே இப்போ என்ன பண்ணுவேன், பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குதே, முதல்ல எனக்கு ஒரு ஃபோன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி பார்க்குறீங்க. பார்த்தா டைனிங் ஹாலில் அந்த சாப்பாடெலாம் இருக்குது. அப்படியே அந்த சாரீ வந்துட்டு அப்படியே இழுத்து மேலே அப்படியே இந்த மாதிரி இழுத்து பிடிப்பாங்கள்ல, ஸோ முட்டி வரைக்கும் இழுத்து பிடிச்சிக்கிறீங்க. சரி இது வேறு கிடக்கும், நடக்கவே முடியலன்ட்டு நல்லா இழுத்து பிடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி சுருட்டி வச்சுட்டு போயிட்டு நீங்கள் அங்கேயே டைனிங் ஹால்லே உட்காந்துட்டு வாங்கிட்டு வந்த சாப்பாடெலாம் பார்க்குறீங்க. பார்த்தா அவ்வளோ ஐட்டமாக இருக்குது. இத்தனை இருக்கா, ஆனால் இது ஒரு மாதிரி அரிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜுவல் செட்டெல்லாம் உங்களுக்கு பிடிக்கல, செட் ஆகலை. ஒரு கொஞ்சம் நேரம் ஆனதும் ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கிற மாதிரி இருக்குது. ஐயோ என்ன இப்படி இருக்கு, நாள் ஃபுல்லாலாம் இதை போட முடியாது போலவே. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் அதெல்லாம் போயிட்டு கழட்டி வச்சிடலான்னு சொல்லிட்டு போகிறீங்க. ஆனால் பசி வேறு ஓவராக இருக்கவும் சரி ஓகே நம்ம இங்கே இருந்தால் தானே கசகசன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறீங்கன்னா உங்கள் ரூமுக்கு சாப்பாடெலாம் தூக்கிட்டு போயிடுறீங்க. அங்கே ஏசி இருக்கும், ஹாலில் ஏசி போடல, ஸோ அங்கே ஏசி இருக்கும் ரூமில். போயிட்டு நீங்கள் அங்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு டோரை வந்துட்டு லாக் பண்ணவே இல்லை. சரி நம்ம தானே இருக்கிறோன்னு சொல்லிவிட்டு ஏசியை வந்துட்டு லைட்டாக போட்டு விட்டுறீங்க. ஓகேவா, டோரை சும்மா லாக் பண்ணாமல் சும்மா சாத்தி வைப்போம் அந்த மாதிரி மட்டும் வச்சுட்டு ஏசி ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காடுறீங்க. ஸோ இப்போ கொஞ்சம் காற்று வந்ததுக்கப்புறமா ரிலாக்ஸாக ஃபீல் ஆகுது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. சாப்பிட்றீங்க ஒவ்வொன்றையும் ரசித்து சாப்பிட்றீங்க. 1 2 கிடையாது, அவ்வளோ சாப்பாடு. ஓகேவா, சாப்பாடே கிடையாது, அந்த சைட் டிஷ் அது இதுன்னு சொல்லிட்டு எதுவுமே வந்துட்டு சீக்கிரம் வயிறு நிறையாது, ஆனால் எல்லாத்தையும் சாப்பிட்லாம் அந்த மாதிரி வாங்கியிருக்காரு. மாமா இருந்தாலும் நீ பரவாயில்ல தான், இதே நீ பிரியாணி வாங்கிட்டு வந்தேன்னா ஆஃப் சாப்பிட்ருந்தாலே எனக்கு வயிறு நிறைஞ்சிருக்கும், எதையும் சாப்பிட முடியாது. ஆனால் இப்போது இவ்வளோ சாப்பிட்றேன், சாப்பிட இன்னும் சாப்பிட முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையும் சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க. கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக ஒவ்வொன்றா சாப்பிட்றீங்க.
ஸோ இப்படி வயிறை முட்டை முட்டை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் மேடம் வந்துட்டு செம்மையாக அப்படியே தூக்கம் தள்ளுது. என்ன பண்ணுறீங்கன்னா கையை கூட வாஷ் பண்ணலை, அப்படியே பெட்டு மேலேயே படுத்துடுறீங்க. பெப்பர் பேனு அப்படியே 2 கையும் அப்படி எப்படி சொல்லுது, நல்லா விரிச்சு விட்டு படுப்போம். ஸோ அந்த மாதிரி பெப்பர் பேன் படுத்துடுறீங்க. அதுவும் காலெல்லாம் கீழே தூங்கிட்டு இருக்குது, ஒழுங்காக கூட கட்டில் படுக்கலை, அந்த மாதிரி தான் கிடக்குறீங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜேகே போயிட்டு கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பாரு. காலேஜ் ஒரு கொஞ்சம் பக்கத்தில் தான். ஸோ போய்ட்டு கிளாஸ் எடுத்துகிட்ருப்பாரு. உங்களோட அம்மாவுக்கு இப்போ ஃப்ரீ பீரியட் தான். ஸோ அவங்க சரி ஓகே எனக்கு இப்போது ஃப்ரீயாக தான் இருக்கேன்னு சொல்லிட்டு சும்மா அந்த ஸ்டாஃப் கூட நான் பேசிகிட்ருப்பாங்க. இப்போ கரெக்டாக ஜேகேவும் அவரோட ஹவர்லாம் முடிச்சதுக்கப்புறம் வராரு. ஸோ காலேஜ் முடிஞ்சு எல்லோரும் கிளம்பலாம். உங்களோட அம்மா வந்துட்டு அக்கா போகலாமா அப்படின்னு கேட்க, போகலாண்டா. சரி ஓகே, பேசாமல் நீ உன் திங்ஸ் எல்லாம் இங்கேயே எடுத்துகிட்டு வந்துடுறேன், இங்கே ஈரேன், டெய்லி என்ன ஒருக்கா கூட்டிகிட்டு போயிட்டு இங்கேயும் அங்கேயோ அலைஞ்சிட்ருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கா உனக்கே தெரியல, நான் வேறு பக்கம் ட்ரான்ஸ்ஃபருக்கு கேட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக கிடைக்க சான்ஸ் இருக்குது, கிடைக்கலன்னா பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்டா 2 தடவை ரெண்டு கொடுக்குறோம், பேசாமல் இங்கேயே இருந்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்லைல்ல, ஒன்றா போய்க்கலாம், அலைச்சல் கம்மி, அதனால தான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரிக்கா பார்க்கலாம் விடு, இன்னும் 1 மாதம் தானே, இந்த ட்ரைனிங்லாம் முடிஞ்சால் எனக்கு என்னென்னு சொல்ல போகிறாங்க, அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஸோ கரெக்டாக அவங்களும் அங்கேருந்து கிளம்பி வராங்க. உங்களோட அப்பாவும் ஆஃபீஸ்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு வராங்க. 2 பேரும் கரெக்டாக வாசல்கிட்ட வந்து நிற்கிறாங்க. 3 பேர் சேர்ந்த மாதிரி தான். ஓ மாமா என்ன இப்போ தான் வரீங்களான்னு ஜேகே கேட்க, ஆமாடா நீங்களும் இப்போ தான் வரீங்களான்னு கேட்க, சரி ஓகே நான் கிளம்புறேன்னு ஜேகே சொல்கிறாரு. வாய் தான் அப்படி சொல்லுது, மனசு வந்துட்டு உங்களை பார்க்கணும் தான் கேட்குது. பட் உங்களோட அம்மா வந்துட்டு வாடா காஃபி குடிச்சிட்டு போ அப்படின்னு சொல்லவும், இதுக்கு தானே வெயிட் பண்ணிருந்தேன் அப்படின்ட்டு இந்தாக்கா வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது 3 பேர் அப்படியே உள்ளே வராங்க. வந்து பார்த்தா வீடு பேன் திறந்து கிடக்குது. இந்த ஒயின் வீடெல்லாம் திறந்து போட்டு எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே, அதாவது உங்களோட அம்மா அப்பா 2 பேருமே வந்துட்டு ஒயின் கூப்பிடுறாங்க. நீங்கள் தூங்கிட்டீங்க, ஸோ நல்லா வந்துட்டு பேன் படுத்து தூங்கியிருப்பீங்க, அந்த ட்ரெஸ் எல்லாம் கூட மாற்றாமல். அப்போது இவங்களும் எங்கே போயிட்டாவ அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு வந்துட்டுருக்குறாங்க. சரி அவர் ரூமில் தான் இருப்பான்னு சொல்லிட்டு வந்தால் 3 பேர் வந்து டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. சும்மா தான் லாக் பண்ணாமல் தான் சாத்தியிருப்பீங்க. ஸோ அப்படியே திறக்குது. பார்த்தா வேனு ஒரு பொண்ணு, அதை எப்படி சொல்ல, பொண்ணு பிள்ளையா, கல்யாண பொண்ணு மாதிரி ஃபுல் மேக்கப் பண்ணிவிட்டு கையெல்லாம் சாப்பிட்டது கூட கழுவாமல் காஞ்சி போயிட்டு சுற்றியும் வந்துட்டு பெட்டை சுற்றியும் ஸ்நாக்ஸு சாப்பாடுன்னு சொல்லி இறச்சி வச்சுட்டு அதுக்கு நடுவில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறீங்க. ஜேகேக்கு பார்த்து செம்ம சிரிப்பு. ஆனால் அவங்களோட அம்மா அப்பாவுக்கு என்னன்னு தெரியல. அவங்களோட அம்மாவுக்கு ஆக்சுவலாக அவங்க திங்ஸ் எடுத்தால் பிடிக்காது தான், அதுவும் அந்த கல்யாண ட்ரெஸ் எடுத்தால் சுத்தமாக பிடிக்காது. அதுக்கு மட்டும்தான் ஒரு மாதிரி கூப்பிடுவாங்க. பட் உங்களை இந்த மாதிரி பார்த்துட்டு அவங்க என்ன நினச்சாங்களோ தெரியல, அப்படியே அவங்க கண்ணால் கலங்கிட்டு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே வெளியே போயிடுறாங்க. என்னாச்சு அக்கா, உனக்கு என்னாச்சு, ஏன் இப்படி அழுதுட்டு போகிற அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்க அப்படியே ஒன்றும் இல்லைடா நான் காஃபி போட போகிறேன்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போயிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா அவங்களோட அப்பா ஒரு மாதிரி கண் கலங்கி அவரும் வந்துட்டு அவர் ரூமுக்கு போயிடுறாரு. ஸோ ஜேகே வந்துட்டு அம்மா உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைப்பா நான் கொஞ்ச நேரம் ரூமுக்கு போகிறேன் அப்படின்ட்டு அவரு கண்ணு கலங்கி போகிறாரு. இவருக்கு தான் ஒன்றும் புரியல. அட குடும்பமே லூஸாக இருக்கும் போல், இப்போ அவள் என்ன பண்ணிட்டான்னு இப்படி அழுதுட்டு போகிறாங்க, அவள் பாட்டுக்கு தூங்கிட்டு தானே இருக்கா, எதுக்கு இவங்க அழுகுறாங்க அப்படின்னு அவருக்கு புரியவே இல்லை. சரி ஓகேன்ட்டு கிச்சனுக்கு போயிட்டு உங்களோட அம்மா நிற்பாங்கள்ல, அக்கா அப்படின்னு கூப்பிட்றாரு. சொல்டா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அவங்களுக்கு லைட்டாக ஒரு மாதிரி எமோஷ்னலாக இருக்காங்க. என்னாச்சு, எதுக்கு இப்படி ஒரு மாதிரி வந்து நின்றுட்டுருக்க, உனக்கு என்ன பிரச்சனை, நல்லா தானே இருந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அவங்களும் ஒயன் சீக்கிரம் வளர்ந்துட்டால அப்படிங்கிறாங்க. ஜேகேவும் குழந்தைங்கன்னா பெருசாக தானே செய்வாங்க, அதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. இல்லைடா அவள் பாரு என் கல்யாண ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு அப்படியே கல்யாணம் பொண்ணு மாதிரி அலங்காரம் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கா. தனியாக இருக்கிறப்ப இதை பண்ணிட்டு பார்ப்போம்ல, ஆனால் இன்னொரு கொஞ்ச நாள் தானே, காலேஜ் படிக்கிறப்போ இல்லை படித்து முடித்தோ இன்னும் ஒரு 2-3 வருஷம் 4 வருஷம் அதிகபட்சம், அதுக்கப்புறம் யாருக்காவது கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்ல, அப்புறம் அவள் குடும்பம் அவள் ஃபேமிலின்னு சொல்லிட்டு போயிடுவா. அப்போது நாங்கள் 2 பேரும் அப்படின்ட்டு அவங்க ஒரு மாதிரி அழுக ஆரம்பிச்சிருப்பாங்க. ஜேகேவை ஹக் பண்ண மாதிரி ஜேகேவோட ஷோல்டரில் சாஞ்சிட்டு, அக்கா நீ அக்கா இப்போவே இதை பற்றி இவ்வளோ தூரம் யோசிக்கிறா அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்குறாரு. இல்லை எனக்கு அவளை அப்படி பார்க்கவும் ஒரு மாதிரி பக்குன்னு ஆயிடுச்சு, அவள் தான் நம்ம பொண்ணு பெரிய பொண்ணு ஆயிட்டா, அவளுக்கு நீ கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கே தோணுது. அவள் தான் இன்னும் ஒரு 4 வருஷம் அதிகபட்சம், அதுக்கப்புறம் என் பொண்ணு இந்த மாதிரி என் கூட என்னால் சண்டை போட்டு விளையாடிட்டு இருக்க மாட்டாள்ல, ஆனால் அவளுக்கு ஒரு குழந்தை வந்துட்டு எதோ யோசிச்சுட்டு அவங்க ரொம்ப ஒரு மாதிரி எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஜேகே வந்துட்டு பாரு கல்யாணமே பண்ணால உனக்கு பொண்ணு தானே,
எதுக்கு நீ இப்படியெல்லாம் ஃபீல் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்க, அப்படியெல்லாம் கிடையாது. இப்போது என்னால் என் ஃபேமிலி கூட என் அம்மா அப்பா கூட ரொம்ப இதாக இருக்க முடியுதா? இல்லை இல்லை, அந்த மாதிரி தானே அவளுக்குன்னு ஒரு ஃபேமிலி வந்ததுக்கப்புறம் நான் எப்படி என் புருஷன் என் குழந்தைன்னு இருக்கணும், அந்த மாதிரி அவள் புருஷன் அவள் குழந்தைன்னு போயிடுவா, அப்போ நாங்கள் தனியாகிடுவோம்ல அப்படிங்கிறாங்க. ஸோ ஜேகே வந்துட்டு நீ தனியாலாம் ஆக மாட்டேன், அவளுக்கு கல்யாணமே ஆனாலும் அவளுக்கு குழந்தையே வந்தாலும் ஏன் அவள் கிளவியே ஆனாலும் உன் கூடயே இருப்பா சரியா அப்படிங்கிறாரு. ஏன்டா நீ வேற ஏதோ பேசணும்னு பேசாத, சரி ஓகே நான் காஃபி போட்டு தரேன் நீ போய் உட்காரு அப்படிங்கிறாங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு இப்படி அக்கா அழக வச்சு பார்த்ததுக்கு. அப்படியே வந்துட்டு இங்கே வந்தா உங்களோட அப்பா ஒரு மாதிரி சோகமாக உட்காந்துருக்காரு. புரிஞ்சிருச்சு ஜேகேக்கு இதான் மேட்ருன்னு. ஸோ ஜேகே உங்களோட அப்பா கிட்டே போயிட்டு இங்கே பாருங்க மாமா, நீங்கள் எதுக்கு ஃபீல் பண்ணுறீங்கன்னு புரியுது, 2 பேரும் ஏன் இப்போவே அதை பற்றியெல்லாம் யோசிக்கிறீங்க, அவளுக்கு என்ன வயசு இருக்குது, அவள் இன்னும் படிக்கணும், இப்போ தான் ஸ்கூல் முடிச்சிருக்கா, நெக்ஸ்ட்டு காலேஜ் அது இதுன்னு இருக்குல்ல, அப்புறம் ஜாப் அப்படி இப்படின்னு இருக்கும். நீங்கள் ஏன் அதுக்குள்ளே இவ்வளோ யோசித்து காம்ப்ளிகேட் பண்ணி ஃபீலெல்லாம் ஆகுறீங்க? உங்களுக்கு அவளை பார்த்தா அழகாக இருந்தால் ஹாப்பியாக இருங்க, அவள் கூட நின்று ஃபோட்டோ எடுங்க, அந்த மாதிரி ஏதாவது பண்ணுங்கள், ஏன் இப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது உங்களோட அப்பாவும் நான் அப்படி ஃபீல் பண்ணலை, அவள்தான் இன்னொரு கொஞ்ச நாள், ஏன்னா 18 வருஷம் கண்ணை மூடி முடிக்கிறதுக்குள்ளே போயிடுச்சு, இப்போது இன்னும் ஒரு 4 வருஷம் போகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், இவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா இவள் அம்மா ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுவா, என்ன தான் 2 பேத்துக்கு சண்டை வந்துட்டு இருந்தாலும் அவளோட அம்மா அவளை விட்டுட்டு இருக்க மாட்டா. நான் பூஜாவை நினச்சி தாண்டா கவலைப்படுறேன், வைனா நினச்சி கவலைப்படல, ஏன்னா அவளோட நல்ல மனசுக்கு அவளுக்கு நல்ல லைஃப் கிடைக்கும், நாங்கள் நல்லதாக தான் பண்ணுவோம். ஆனால் என் பூஜா அவளோட பொண்ணு இல்லாமல் அவள் தனியாக ஃபீல் பண்ணுவாள்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் கூட உங்களோட அப்பா அவங்களோட அம்மா பற்றி ஃபீல் பண்ணுறாங்க. அவ்வளோ லவ் 2 பேத்துக்கும். ஜேகே பார்க்குறாரு, இப்படி கூடவா ஒருத்தங்க மேலே இப்படி லவ் வரும், பொண்ணை விட வைஃப் தான் முக்கியம்னு ஒருத்தர், எல்லாத்த விட பொண்ணு தான் முக்கியம்னு இன்னொருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவரே யோசிக்கிறாரு. ஸோ அப்படிதான் இங்கே ஒரு மாதிரி எமோஷ்னல் பூரே நடந்துட்டுருக்கு, அந்த பக்கம் நீங்கள் பேன்னு தூங்கிட்டு இருக்கிறீங்க. ஜேகே வந்துட்டு இப்போ இவங்க 2 பேரும் ஃபீல் பண்ணுறதுக்கு இந்த நான் இதான் காரணம், முதல்ல இதை பேசிக்கிறீரு அப்படின்னு சொல்லிட்டு கோவம் மேலே வராரு. வந்து பார்த்தா நீங்கள் க்யூட்டாக பூனை குட்டியாட்ட தூங்கிட்டு இருக்கிறீங்க. இவளை திட்டுறது கூட மனசு வரல இப்போல்லாம் அப்படின்ட்டு கண்ணை தப்பி தட்டாரு வயன் சொல்லிட்டு. நீங்கள் என்னம்மா நீ என்ன போகலையா அப்படின்னு கேட்குறீங்க. ஏய் காலேஜே முடிஞ்சு நாங்கள் வந்துட்டோண்டி, எல்லாம் வந்தாச்சு வா அப்படிங்கிறாரு. ஓயோ அம்மா வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஏன்னா ட்ரெஸ் எல்லாம் மாற்றலை, அதுக்கு அவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை வா பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அம்மா பார்த்துட்டாங்களா, போச்சு மாமா அடி விழு எனக்கு, போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறீங்க. எதுவும் இல்லாது நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அழகாக அப்படி உங்களை கூப்பிட்டு போகிறாரு. கை வேற கழுவுல, மாமா கை காஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லவும் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு உங்களை வாஷ் பேசன் கிட்ட போய்ட்டு கையெல்லாம் அப்படி தேய்ச்சி விடுறாரு. நீங்கள் அப்படியே சோம்பேறித்தனமாக நிற்கிறீங்க, வாயெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி சாப்பாடு அப்பி கிடக்கும், அதையும் தண்ணி தொட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி விடுறாரு. என்னது இங்கெல்லாம் அப்படி எடுத்து சாப்பிட்ருக்க, கொஞ்சம் டீசெண்டாக சாப்பிட்லாம்ல அப்படின்னு கேட்கவும், நான் மட்டும் தனியாக தானே இருந்தேன், அதில் என்ன டீசெண்ட் வேண்டி கிடக்குது, என்னை பற்றி எனக்கு தெரியாதா என்ன, நான் இப்படி தான் அதனால சாப்பிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிடுறீங்களா. அவரும் சரிடி கிளவி வா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நீங்கள் பேசுகிறது சில டைம் இந்த மாதிரி தான் பேசுவீங்க, அதனால் அப்படி சொல்லுவார். இப்போது அப்படியே தான் கீழே கூப்பிட்டு போகிறாரு. நீங்களும் போகிறீங்க, அம்மா அடிக்குமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு, அடிக்க மாட்டா வாடி அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் நிற்க வச்சு, அக்கா இங்கே வா அப்படின்னு சொல்கிறாரு. உங்களோட அம்மாவும் வராங்க, நீங்கள் அப்படியே அழகாக வந்து நிற்கிறீங்களா, அவங்களுக்கு இன்னொரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது. ஐயோ மாமா என் அம்மா அழவே ஆரம்பிச்சிருச்சு, போச்சு இந்த ட்ரெஸ்ஸை நான் போட்டது பிடிக்கலன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறீங்க. போய் ஜேகே பின்னாடி ஒழிஞ்சுக்கிறீங்க. அவரும் அதெல்லாம் இல்லை நீ வா அப்படின்னு சொல்லி உங்களை நிற்க வச்சுட்டு உங்களோட அம்மா அப்பா 2 பேர்த்தையும் உங்கள் பக்கத்தில் நிற்க வச்சு உங்களை சென்டரில் நிற்க வச்சு, இங்கே பாருங்கள் ஒரு மொமெண்ட் அழகாக தெரிஞ்சா அதை வந்துட்டு மெமரியாக மாற்றிக்கணும், அதை விட்டுட்டு அழுது ஒப்பீடு வைக்கக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்கிறாரு. இப்போ நீங்கள் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் ஃபோட்டோன்னு சொல்லி ஈன்னு போஸ்ட் கொடுக்குறீங்க. ஜேகே சிரிச்சுட்டே சரி ஓகே 2 பேரும் அவளோட கண்ணத்தில் கிஸ் பண்ணுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களோட அம்மாவும் அப்படியே கண்ணால் தொடச்சிட்டு அவன் சொன்னது சரிதானே, இந்த மொமெண்ட்டை நாங்கள் ஹாப்பியாக தான் என்ஜாய் பண்ணோம், இதெல்லாம் எங்களுக்கு மெமரிஸ், அவள் இல்லைனாலும் நாங்கள் அதை யோசிச்சு பார்த்துட்ருப்போம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே உங்களோட கணத்தில் கிஸ் பண்ணுறாங்க. இன்னொரு கணத்தில் அப்பா கிஸ் பண்ணவும் அழகாக அந்த ஃபோட்டோ எடுக்கிறாரு.
ஸோ அம்மா அப்பா 2 பேரும் 2 கணத்துலையும் கிஸ் பண்ண நீங்கள் ஈன்னு பல்ல காட்டிட்டு நிற்பீங்க. ஸோ அழகாக அதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஜேகே உங்களை அது காட்டுறாரு. அப்போ உங்களோட அம்மா நீயும் வாடா எல்லோரும் ஒன்றா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களையும் ஜேகேவையும் சென்டரில் நிற்க வச்சு அம்மா அப்பா 2 பேரும் சைடில் நிற்கிறாங்க. பார்த்தா ஏதோ கல்யாண ஃபோட்டோ எடுத்த மாதிரி தான் இருக்குது, கல்யாணத்தில் ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி. ஸோ நீங்கள் அந்த ஸ்டாண்ட் எடுத்து வந்து அச்சோ எனக்கு ஒரே ஜாலியாக இருக்குது, எனக்கு ஏதோ கல்யாணம் நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோன் ஹோல்டரில் ஃபோனை வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு அந்த டைமர் ஆன் பண்ணிவிட்டு ஓடி வந்து நினைக்கிறீங்க. அந்த 4 பேர் அப்படியே அழகாக நிற்க அந்த ஃபோட்டோ வந்துட்டு அப்படியே கிளிக் ஆகுது. அவ்வளோ அழகாக ஃபேமிலி ஃபோட்டோ மாதிரியே இருக்குது. உங்களோட அம்மாவுக்கு அது ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்போவே வந்துட்டு அவங்க அந்த ஃபோனை வந்துட்டு ஜேகே ஃபோனில் எடுத்திருப்பாங்க ஃபோட்டோ. எனக்கு அனுப்புறான்னு சொல்லி அனுப்ப வச்சு அவங்க வந்துட்டு உங்களோட அப்பா கிட்ட சொல்லி கொடுத்து உங்களோட அப்பா அந்நேரத்துலேயே போயிட்டு ஏதோ ஒரு கடையில் போயிட்டு அதை ஃப்ரேம் போட்டு கொண்டு வந்துடுறாரு. நீங்கள் காஃபி கூட குடிச்சிருக்க மாட்டீங்க எல்லாருமே. உங்களோட அம்மா அப்படியே உங்களுக்கு தடவி பார்க்குறாங்க. அழகாக இருக்குடி அப்படின்னு. அம்மா உனக்கு கோவில்லையா இந்த ட்ரெஸ் நான் போட்டது அப்படின்னு கேட்க அழகாக இருக்க கோவலில் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா உன் ட்ரெஸ் எல்லாம் இனிமேல் எடுத்து போட்டுக்கிட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அடி பிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. நீங்களும் சரி போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பீங்க. உங்களோட அப்பாவும் கரெக்டாக அந்த ஃபோட்டோ ஒரு ஃப்ரேமுக்குள்ளே கொண்டு வந்து செவத்தில் மாட்டுறாரு. உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு ஜேகேக்கு தெரியாது எதுக்கு போனாருன்னு. உங்களோட அம்மா தான் சொல்லியிருப்பாங்க ஃபோட்டோ அதை ஃப்ரேம் பண்ணிவிடுவான்னு. இப்போ கொண்டு வந்து அப்படியே மாட்டுறாரு பெருசாகவே. ஓகேவா, பெரிய ஃப்ரேமாகவே பண்ணிக்கிறாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. பார்த்தா மாமா அப்பா ஃப்ரேமே பண்ணிட்டு வந்துட்டார் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜேகேவும் அப்புறம் திரும்பி பார்க்குறாரு. ஸோ உங்கள் 2 பேரும் ஒரு மாதிரி பட்டர்ஃப்ளை எல்லாம் மனசுக்குள்ளே பறக்குது. உங்களோட அம்மாவுக்கு கண்ணே பற்றும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்களுக்கு ஃபேமிலினா நீங்கள் தானே, ஸோ 4 பேர் தானே, அப்படியே வந்துட்டு அழகாக பார்த்துட்ருப்பாங்க. அண்ட் நீங்கள் ஜேகே அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு அப்படியே நீங்கள் ஜேகே திரும்பி பார்க்குறீங்க. ஜேகே உங்களை பார்க்குறாரு. அவரும் என்ன ஓகேவா அப்படின்னு, அதாவது கல்யாணத்துக்கு கேட்பாங்கள்ல, ஸோ என்ன ஓகேவா அப்படின்னு அந்த மாதிரி கேட்க நீங்களும் வந்துட்டு சரியாயிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக வைக்கப்பட்டுட்டு பேசுகிறீங்க. ஸோ இப்போது அப்படியே 4 பேரும் எழுந்திரிச்சு நின்று அந்த வாலில் மாட்டிக்கிற அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு இருக்கிறீங்க. அந்த ஃபோட்டோவை அப்படியே ஜூம் பண்ணி காட்டுறதோட இதோட நான் இப்போதைக்கு முடிச்சுக்கிறேன் டியர். ஏவா இதுக்கு அடுத்த எபிசோட் வந்துட்டு நாளைக்கு பார்க்கலாம். ஓகேவா, மூச்சு வாங்குதா சாமி. ஓகே டியர். ஸோ இந்த ஓகே டியர். ஸோ இந்த எஃப்எஃப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் வேறு எதாவது ஒன் ஷாட் எஃப்எஃப் வேணும்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் அதுக்கப்புறமா அந்த ஹைப் ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ அது விருப்பப்பட்டா கொடுங்க. கமெண்ட் பண்ண டைம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா கூட பரவாயில்ல லைக் பண்ணிக்கோங்க. வேறு என்ன கடவுளே. டியர் ஓகே. ஸோ நீங்கள் வந்துட்டு சொல்லியிருந்தீங்களா க்ரீன் கலரில் அந்த இது ஃபஸ்ட்டு போட்டிருந்தது நல்லா இருந்துச்சுக்கான்னு. ஸோ நீங்கள் கேட்டிங்களா, ஸோ அதனால் நான் அதே மாற்றிட்டேன். உங்களுக்கு அது பிடிச்சிருக்குல்ல, பிடிச்சிருந்தா எனக்கு ஓகே. ஸோ உங்களுக்கு பிடிச்சதா எனக்கு ஓகே. எனக்கும் அது பிடிச்சிருக்கு. நான் வந்துட்டு ஏன் மாற்றினேன் அப்படின்னா, ஒருவேளை இது நல்லா இருக்குமோ அப்படின்னு நினச்சி மாற்றினேன். பட் எனக்கும் அந்த க்ரீன் தான் ரொம்ப பிடிக்கும். பட் இதெல்லாம் நல்லா இருக்குதோ அப்படின்னு நினச்சி போட்டுட்ருந்தேன். ஆனால் இப்போது எனக்கே ஒரு மாதிரி அந்த க்ரீன் கலர் மறுபடியும் மாற்றினதுக்கப்புறம் தான், நீங்கள் கேட்டதுக்கப்புறம் தான் நான் மாற்றினேன். ஸோ அதுக்கப்புறம் தான் ஓகே இதாண்டப்பா நம்ம சேனல் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா நான் கலராக கொடுத்துருந்தா கன்ஃபியூஸ் ஆகும்ல. ஸோ ஒரு ஃபார்மேட்னால் அதே ஃபார்மேட்டில் தான் நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் நீங்கள் எனக்கு திரும்ப அதே ரெக்கமெண்ட் பண்ணதுக்கு. அண்ட் இதையே முடிஞ்ச அளவுக்கு நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஓகேவா. அப்புறம் உங்களோட கமெண்ட் எல்லாத்துக்கும் நான் சீக்கிரமாக ரிப்ளை பண்ணிடுறேன் டியர். நான் ஒவ்வொன்றா பண்ணிகிட்ருக்கேன். ஏதாவது நான் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் மன்னிச்சுக்கோங்க. நான் சீக்கிரம் ரிப்ளை பண்ணிடுறேன். ஓகேயா. அப்புறம் தான் பாய் சாரங்கி.